அப்போது சொன்னேன், கொஞ்சம் 40 நிமிஷம் இருக்குது, கொஞ்சம் ஒரு பஜ்ஜி மட்டும் கொஞ்சம் பண்ணி. சார் நீங்கள் வாங்க சார், உடனே ரெடியாக இருக்கும். வந்து 20 நிமிஷம் கழித்து அந்த பஜ்ஜி ரெடி ஆகலை. எனக்கு புரியவே இல்லை. சரி விட்டுருங்க, நான் ஏதோ வட மாநிலத்துக்கு போயிட்டேன் போல இருக்குது, விட்டுருங்க சொல்லி அப்புறம் இங்கே வந்த உடனே சுட சுட பஜ்ஜி கொடுத்த அன்பில் மகேஷுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா பசியோடு இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதுவும் நான்லாம் கொஞ்சம் டயாபெட்டிக்னா உடனே டயாபெட்டிக்கா அப்படின்னா தாடியெல்லாம் வளர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. டயாபெட்டிஸ் என்பது அது ஒரு நோய் அல்ல, குறைபாடு. 40 வயசாச்சுன்னா எப்படி கண்ணாடி போட்டுக்கிறோமோ அது மாதிரி தான். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோமா, ஒரு ஸ்வீட்டு வைக்கிறாங்கன்னா குடு அப்படின்னு சொல்லி எனக்கு டயபிட்டிஸ் இல்லைன்னு காட்டிக்கிறதுக்கு ஸ்வீட்டை தின்னுட்டு வீட்டில் போய் ஊசியை போட்டுக்கிட்டு எதுக்கு அவஸ்தை பண்ண, இல்லைப்பா எனக்கு டயபிட்டிஸ் இருக்குது வேண்டாம் அப்படின்னு கௌரவமாக சொல்கிறது சிறந்த ஒரு விஷயம். இந்த இந்த மீட்டிங்கில் நான் கலந்துக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழா. ஒவ்வொரு தடவையும் நான் பார்த்துருக்கேன், தமிழ்நாட்டில் பல வருஷங்களாக பார்த்துருக்கேன். அந்த தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் அப்படிம்பாங்க. கலைஞர் அப்போவே 32 அடி பாய்வார். இப்போது அவருடைய மகன் 84 அடிக்கு மேலே பாஞ்சிக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான மாநிலம் என்றால் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கப்பா அதை கேளு அப்படிங்கிற அளவுக்கு அனைத்து மாநிலங்கள்லேயும் அது 1000 ரூபா கொடுக்குறது, நான் 1200 ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணுறேன் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லா திட்டங்களும் முதல்ல ஒரு புள்ளியார் சுழி போடுவது தமிழகத்தில் தமிழக முதலமைச்சரால் தான். இன்றைக்கும் அவர் யாராக இருந்தாலும் பார்த்து டக்குன்னு பேசுறது. ஒரு தடவை என்ன பார்க்கவே இல்லை, என்ன சார் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னு. நான் தான் உங்களை பார்க்குறேன், இந்த கடலை மிட்டாய் கடை வாசலில் நிற்கிறீங்களே அப்படிங்கிறார். அது கான்வாய் போகிற ரூட் அது. இருந்தாலும் எவ்வளோ கவனிக்கிறாங்கிறதுக்கு சொல்கிறேன். ஒரு விஷயம் ஒருத்தரை பிடிச்சது. எனக்கு திராவிட திமுகவினுடைய பல கொள்கைகள் எனக்கு பிடிக்கும். அந்த பிடிக்க கொள்கைகளில் அந்த அண்ணான்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா எங்கள் அப்பாவையே நாங்கள் அண்ணான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அந்த ஏதோ ஒரு நெருக்கம் ஒரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம ஃபேமிலியில் இருக்கணும். இத்தனை லேடிஸ் வந்திருக்கீங்க, இத்தனை பேர் வந்திருக்கீங்க, திடீர்னு பாஜகவில் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. இங்கே என்ன வாசலில் பிஜேபிக்காரங்களை பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அவங்க பாதுகாப்பு கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லது.